யூடிவி நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். யூடிவியின் பிக் மினிட்ஸ் நிகழ்ச்சி நாட்டிலே இடம்பெறும் முக்கியமான சம்பவங்கள், அரசியல் சார்ந்த விடயங்கள், அதேபோன்று சமூகங்கள் சார்ந்த விடயங்களை தொகுத்து வழங்கும் பிக் மினிட்ஸ் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நாட்டின் பேசுபொருளாக இடம்பெறும் அத்தனை தகவல்களையும் இணைத்து வாரம் ஒரு முறை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த வாரமும் அப்படியான பல தகவல்கள், சர்ச்சைகளாக பேசப்பட்ட விடயங்கள், சமூக வலைத்தளங்களினூடாக பேசப்பட்ட விடயங்கள் என பல விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. முதலிலே அவதான செலுத்துவோம். இந்த வாரத்திற்கான தலைப்புகள் என்னென்ன? முதலாவதாக, ஜனாதிபதி 4 வருடங்களுக்கு பிறகு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார். அது எவ்வாறான இறக்குமதி என்பது தொடர்பிலே விரிவாக பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போன்று இலங்கை தமிழரசு கட்சியில் முக்கிய தலைவர்களில் ஒருவரான மாவை சேனாதிராஜா காலமாக இருக்கிறார். அது தொடர்பிலே நாங்கள் அவதானத்தை செலுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்த பொழுது நாட்டிலே அனைத்து மக்களும், அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு பற்றி, விழா பற்றி பேசியிருக்கிறார். அது தொடர்பிலே அவதானத்தை செலுத்துவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். முக்கியமாக ஒரு விடயம் இருக்கிறது. அதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், ஏனைய கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணி அமைப்பது தொடர்பிலே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி ஒரு கூட்டணியா, பல கூட்டணியா என்பது தொடர்பிலே நாங்கள் அவதானத்தை செலுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போன்றுதான் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவான வைத்தியர் அர்ச்சுனன் தொடர்பிலே மீண்டும் சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அது தொடர்பிலே செய்திகள் வெளியாக இருக்கிறது. மேலும் காசாவினுடைய விவகாரங்கள் தொடர்பிலே நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இஸ்ரேலினுடைய அட்டகாசம் தொடர்ச்சியாக இடம்பெறுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளிக்காட்டி இருக்கிறது. அதே போன்றுதான் டீப் சீக்கின் வருகையினால் அமெரிக்காவினுடைய பங்கு சந்தை சரிந்திருப்பது தொடர்பிலே தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய பிக் மினிட்ஸ் நிகழ்ச்சியிலே முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தவிருப்பது இலங்கையில் வாகன இறக்குமதி தொடர்பிலான எதிர்பார்ப்புகள் மக்களிடையே, இறக்குமதியாளர்களிடையே அதிகமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக கொரோனாவிற்கு அடுத்தபடியாக வாகன இறக்குமதிகள் நிறுத்தப்பட்டிருந்தன. அதற்கு பிறகு இலங்கையிலே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக வாகன இறக்குமதிகள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது புதிதாக நாட்டிற்கு தெரிவாகி இருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2 தினங்களுக்கு முன்னர் இலங்கையிலே வாகனம் இறக்குமதி செய்ய முடியும் என்கின்ற அறிவிப்பினை வர்த்தமானியினூடாக வெளியிட்டிருந்தார். இந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு பின்னர் வாகன விற்பனையாளர்கள், இறக்குமதியாளர் சங்கங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக தங்களுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எவ்வாறான வாகனங்கள், எப்படிப்பட்ட வாகனங்கள் இலங்கையில் இறக்குமதி செய்யப்படலாம், அதற்கு எவ்வாறான வரிகள் விதிக்கப்படவிருக்கின்றன, எது போன்ற வாகனங்கள் இறக்குமதி செய்ய முடியும் என்கின்ற எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கின்ற வேளையிலே அது தொடர்பிலான வர்த்தமானிகளும் வெளியாகி இருக்கின்றது. எனவே குறிப்பாக இலங்கையிலே வாகன விற்பனை மிகவும் பின்தங்கிய ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டது. கடந்த 4 வருடங்களாக இந்த விற்பனைகள் மந்தகதியாகவே இருந்தது. விலை அதிகமாக இருந்தது. ஏற்கனவே 10 லட்சத்திற்கு கொள்வனவு செய்யப்பட்ட ஒரு வாகனம் 20 லட்சம் 30 லட்சங்களுக்கு கொள்வனவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக முச்சக்கர வண்டிகளை எடுத்துக்கொண்டாலும் அதிகமான விலை, வாகனங்களை எடுத்துக்கொண்டாலும் அதிகமான விலையிலே விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். அதற்கு முக்கிய காரணம் இந்த வாகன இறக்குமதி தடை என்பதனால் இவ்வாறான விலை அதிகரிப்பு காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார். குறிப்பாக அதற்கான வர்த்தமானியை வெளியிட்டிருக்கிறார். இலங்கையில் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் எவ்வாறு அமைய வேண்டும், எவ்வாறான வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவான விடயங்களையும் அந்த வர்த்தமானியிலே அவர் வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த ரக வாகனங்களுக்கு இவ்வளவு வரி விதிக்கப்படும் என்கின்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று ஏற்கனவே இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த வாகனங்கள் ஒரு தொகை இருக்கின்றன. அவற்றுக்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு வாகனம் இறக்குமதி செய்யப்படுகின்ற பொழுது அதற்கான வரி இவ்வாறு தான் இருக்கும். குறிப்பாக ஒரு வாகனம் இறக்குமதி செய்யப்படுகின்ற அந்த திகதியிலிருந்து இவ்வளவு காலத்திற்கு இவ்வளவான வரி, அதனை நாங்கள் கப்பலிலே வைத்திருந்தால் இவ்வளவு வரி என்கின்ற பல விடயங்களை ஜனாதிபதி பேசியிருக்கிறார்.
இதேவேளை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு பின்வரும் சில நிபந்தனைகளை விதித்திருக்கின்றது. இறக்குமதியாளர்களுக்கும் தனியாக இறக்குமதி செய்பவர்களுக்கும் சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. குறிப்பாக இந்த நிபந்தனைகள் 9 நிபந்தனைகளாக இருக்கிறது. அதிலே முதலாவது நிபந்தனையாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மற்றும் அரச நிறுவனங்களில் பதிவு செய்யப்பட்ட இறக்குமதியாளர்கள் இதன் மூலம் விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகள் உட்பட வாகன இறக்குமதி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினை முதலாவதாக குறிப்பிட்டிருக்கிறது. அதே போன்று இறக்குமதியாளர்கள் தவிர மற்றும் இறக்குமதியாளர்கள் 12 மாத காலத்திற்குள் ஒரு மோட்டார் வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இறக்குமதி செய்யப்பட்ட எந்த ஒரு மோட்டார் வாகனமும் கொள்வனவாளர்களின் பெயரில் இறக்குமதியாளரின் பெயரில் குறிப்பிட்ட மோட்டார் வாகன தொடர்புடைய இறக்குமதி பில்லிங் அதாவது சுங்க குறிப்பு போன்றவற்றினை பதிவு செய்யப்பட்ட திகதியிலிருந்து 90 நாட்களுக்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக சுங்க திணைக்களத்தினால் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விடயமும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மோட்டார் வாகனங்களை பதிவு செய்வதற்காக இறக்குமதியாளர்கள் அல்லது கொள்வனவாளர்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் வழங்கப்பட்ட டின் இலக்கம் ஏற்கனவே சர்ச்சைக்குரிய விடயமாக அது இருந்தது. இந்த டின் விளக்கம் அடங்கிய பிரமாண பத்திரத்தை ஏனைய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருக்கின்றது. அதே போன்று 5வது விடயமாக ஒரு இறக்குமதியாளர் 90 நாட்களுக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் வாகன அந்த பதிவை செய்ய தவறினால் குறிப்பிட்ட மோட்டார் வாகனத்தை பதிவு செய்யும் போது மோட்டார் வாகனத்தின் விலை, காப்பீடு மற்றும் வாகனத்தின் விலை போன்றவற்றினை அதிகபட்சமாக 45% வரம்பிற்குட்பட்டதாக செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினையும் குறிப்பிட்டிருக்கிறது. அதே போன்று 5வது விடயமாக ஒரு இறக்குமதியாளர் 90 நாட்களுக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் வாகனத்தை பதிவு செய்ய தவறினால் குறிப்பிட்ட மோட்டார் வாகனத்தில் பதிவு செய்யும் போது மோட்டார் வாகனத்தின் விலை, காப்பீடு மற்றும் கப்பல் கட்டண பெறுமதி அதிகபட்ச வரம்பாக 45% விதிக்கப்படும் என்கின்ற ஒரு விடயத்தினையும் குறிப்பிட்டிருக்கின்றது. அதே போன்று மாதாந்த தாமத கட்டணத்தை செலுத்துவதற்கு எந்த சூழ்நிலையும் கட்டண விலக்கு அளிக்கப்படாது என்கின்ற ஒரு விடயமும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஒரு மோட்டார் வாகனத்தின் வயதை நிர்ணயித்தல், மோட்டார் வாகனம் தயாரிக்கப்படும் திகதிக்கும் சரக்கு கட்டணம் அதாவது விமானப்பாதை மசூதா திகதிக்கு இடைப்பட்ட காலம் கணக்கிடப்படும் என்கின்ற ஒரு விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு மோட்டார் வாகனத்தினுடைய காலம் அதாவது வயது நிர்ணயிக்கப்படக்கூடிய விடயங்களும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று சலுகை வரி சலுகைகளின் கீழ் மோட்டார் வாகன இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்படும் அனுமதியை பயன்படுத்தி எந்த ஒரு மோட்டார் வாகனத்தையும் இறக்குமதி செய்வதற்கு அல்லது அனுமதிப்பதற்கு எந்த அனுமதியும் வழங்கப்படாது என்கின்ற ஒரு விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சலுகை வரி சலுகைகளின் கீழ் மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்படும் அனுமதிகளை பயன்படுத்தி எந்த ஒரு மோட்டார் வாகனத்தையும் இறக்குமதி செய்வதற்கு அல்லது அனுமதிப்பதற்கு எந்த அனுமதியும் வழங்கப்படாது என்கின்ற ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இறுதியான நிபந்தனையாக 9வது நிபந்தனையாக ஏதேனும் மோட்டார் வாகனம் ஏற்கனவே உள்ள விதிகளில் மற்றும் விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்பட்டால் தொடர்புடைய இறக்குமதியாளர்கள் சுங்கப்பதிவில் செய்யப்பட்ட நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் அந்த மோட்டார் வாகனத்தை மீண்டும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்கின்ற விடயமும் இவ்வாறு இந்த வர்த்தமானியிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே சில நிபந்தனைகள் கடினமாக இருந்தாலும் சில நிபந்தனைகள் இப்பொழுது நாட்டிற்கு தேவையான நிபந்தனைகளாகவே இருக்கின்றது. எனவே எதிர்வரும் காலங்களில் இந்த வர்த்தமானி தொடர்பிலும் அதே போன்று இந்த இறக்குமதிகள் தொடர்பிலும் இன்னும் பல விடயங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போன்று மக்களாகட்டும் இறக்குமதியாளர்களாக இருக்கட்டும் இது தொடர்பிலே தங்களுடைய கருத்துக்களை இதுவரை சரியாக முன்வைக்கவில்லை. எனவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த விடயங்கள் தொடர்பிலே. அடுத்ததாக நாங்கள் பிக் மினிட்ஸ் இந்த தொகுப்பிலே பார்க்கவிருப்பது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவரான மாவை சேனாதிராஜாவினுடைய மரணம் தொடர்பில் பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் அவருடைய
உடலம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய சொந்த ஊரிலேயே இந்த அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இதற்கு அரசியல் பிரமுகர்கள், அதே போன்று கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் என பலரும் சென்றிருந்தார்கள். குறிப்பாக ஜனாதிபதியும் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து அவருடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்தார். குறிப்பாக 1942 ஆண்டு 10ஆம் மாதம் 27ஆம் தேதி மாவை சேனாதிராஜா மாவட்டபுரத்திலே பிறந்திருந்தார். எனவே அவருடைய சொந்த ஊரிலே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே 1962ஆம் ஆண்டு இவர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இளைஞர் அணியில் இணைந்திருந்தார். அதற்கு பிறகு படிப்படியாக அரசியலுக்கு வந்திருந்தார். அதே போன்று அவர் 2000ஆம் ஆண்டு தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தாலும் அங்கே வெற்றிடம் ஒன்று நிலவி இருந்தது. அதன் பின்னர் அவர் அந்த வெற்றிடத்திற்காக தேசிய பட்டியலினூடாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். குறிப்பாக மாவை சேனாதிராஜாவை பொறுத்தவரையிலே 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது பொது தேர்தலாக இருக்கட்டும் ஒரு பேசு பொருளாக இருந்தவராக காணப்பட்டார். குறிப்பாக அவரினுடைய அல்லது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு யாருக்கு என்கின்ற ஒரு கருத்து நிலைப்பாடு தளம்பல் நிலையில் அவர் காணப்பட்டிருந்தாலும் அவர் இறுதியாக சஜித்திற்கு ஆதரவு வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்னர் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார். ரணில் விக்ரமசிங்கே அங்கே சென்றிருந்த பொழுது அவருக்கு ஆதரவு வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தாலும் ஒருபோதும் தமிழ் மக்களினுடைய பிரச்சினைகளை பாராளுமன்றத்திலும் சரி அதற்கு வெளியிலும் சரி அவர் பேசுவதற்கு பின்னின்றவராக இருந்ததில்லை. குறிப்பாக எந்த இடத்தில் தங்களுடைய மக்கள் சார்ந்த விடயங்களை பேச முடியுமோ பேசக்கூடுமோ அந்த இடத்திலே சரியாக தங்களுடைய மக்கள் சார்பாக பல விடயங்களை பேசியவர்தான் மாவை சேனாதிராஜா. எனவே அவரினுடைய 82வது வயதிலே அவர் காலமாகி இருந்தார். எனவே இன்றும் அவர் செய்த பல நல்ல விடயங்கள் மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே முக்கியமான தலைவர்களில் அவரும் ஒருவர். மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுவதில் மக்களினுடைய குறிப்பாக தமிழ் மக்களினுடைய தீர்வுகளுக்கு முக்கிய புள்ளியாக திகழ்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அது அவருடைய கட்சிக்கும் இந்த நாட்டுக்கும் அந்த மக்கள் சார்ந்த மக்களுக்கும் ஒரு பாரிய இழப்பாகவே காணப்பட்டது. நாங்கள் அடுத்ததாக அவதானம் செலுத்தவிருப்பது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்காக சென்றிருந்தார். எனவே அங்கே மக்களுக்கு பல விடயங்களை அவர் பேசியிருக்கின்றார். மக்களுக்காக வழங்க வேண்டிய பல விடயங்கள், மக்களினுடைய பிரச்சனைகளுக்கான பல தீர்வுகளை தருவதாக ஜனாதிபதி இந்த கூட்டத்திலே பேசியிருக்கின்றார். எனவே அது தொடர்பிலே தற்பொழுது அவதானம் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக எவ்வாறான விடயங்கள், என்ன மாதிரியான தீர்வுகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினை ஜனாதிபதி இந்த இடத்திலே கூறியிருக்கின்றார் என்பது தொடர்பிலே நாங்களும் அவதானத்தை செலுத்தி இருக்கின்றோம். குறிப்பாக மக்களின் காணிகள், மக்களுக்காகவே அவர்களுக்காகவே காணி அவர்களுக்கு உரித்தானது என்கின்ற ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே வடக்கில் காணி பிரச்சனையை விரைவாக தீர்ப்பதாக கூறியிருக்கின்றார். குறிப்பாக யுத்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் பல காணிகளை அரசாங்கம், இராணுவம் என பலர் பறிமுதல் செய்திருந்தார்கள். அதில் கட்டம் கட்டமாக கடந்த அரசாங்கங்களிலே அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுதும் இன்னும் சில தனிநபர்களுடைய காணிகள் இவ்வாறு இராணுவத்தினார் அல்லது விமானப்படைகளினால் பல பிரிவினரினால் அந்த தேவைகளுக்காக பயன்படுத்துவதாக கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த காணிகள் மக்களுக்கே உரித்தானது என்பதை தான் உறுதி செய்ய போவதாக ஜனாதிபதி அந்த கூட்டத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அது மிகவும் பயனுள்ள ஒரு விடயமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் யாழ் மக்களுக்கான மிகவும் பயனுள்ள திட்டம் ஒன்றிற்கு யாழ் ஜனாதிபதி மாளிகை விடுவிக்கப் போவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தினுடைய ஜனாதிபதி மாளிகையும் கடந்த காலங்களிலே பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இப்பொழுது அந்த ஜனாதிபதி மாளிகையை மக்களினுடைய பயனுக்காக, மக்களினுடைய தேவைக்காக விடுவிப்பதற்கு தயாராக இருக்கின்றார் என்கின்ற ஒரு விடயத்தினையும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இது முக்கியமான பல விடயங்களுக்கு பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். மக்களினுடைய தேவைகளை, சேவைகளை பெற்றுக்கொள்ள கூடிய ஒரு இடமாக மாறினால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு அனைவருக்கும் இருக்கின்றது. அதே போன்று உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண போலீஸ் பிரிவுகளில், அதாவது போலீஸ் நிலையங்களில் இருக்கக்கூடிய வெற்றிடங்களுக்கு குறிப்பாக தமிழ் மொழி பேசக்கூடிய இளைஞர்களை, யுவதிகளை இணைத்துக் கொள்ளப் போவதாக ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார். போலீஸ் திணைக்களத்தில் காணப்படும் வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு அதிக வாய்ப்பை வழங்குவதற்காக ஜனாதிபதி யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே முடிவு ஒன்றினை எடுத்திருக்கிறார். அதுவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். எனவே சந்தர்ப்பம் இல்லாதவர்களுக்கு இவ்வாறான சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்ற பொழுது இந்த நாடு
இன்னும் வெற்றியடையும், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் முன்னோக்கி செல்லும் என்பதற்கு எந்தவித ஐயமும் இல்லை. அதே போன்று மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசியல் அதிகார போன்ற விடயங்களை சரியான பொறிமுறையின் கீழ் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று வடமாகாண கிராமிய வீதி அபிவிருத்தி செய்வது தொடர்பிலே ஜனாதிபதி இங்கே பேசியிருக்கின்றார். இன்னும் பல பகுதிகளிலே வீதிகள் சரியாக செப்பனிடப்படவில்லை, வீதிகள் சரியாக புனரமைக்கப்படவில்லை என்கின்ற ஒரு விடயத்தினையும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்றுதான் வடக்கில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றினை ஆரம்பிப்பதாக ஜனாதிபதி அதற்கான உத்தேசம் ஒன்று இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக வடக்கில் இருக்கக்கூடியவர்களும் கொழும்பிற்கு வந்து கடவுச்சீட்டுக்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த கடவுச்சீட்டை யாழ்ப்பாணத்திலே பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக தாம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று பட்டதாரிகளுக்கான வேலை தொடர்பிலே ஜனாதிபதி அங்கு செல்கின்ற பொழுது பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தார்கள், போராட்டம் ஒன்றினை நடத்தியிருந்தார்கள். தங்கள் பல வருட காலமாக தாங்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை, அரசாங்க சேவையில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை என்கின்ற கவலையுடன் இந்த பட்டதாரிகள் போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள். எனவே அதற்கான ஒரு அனுமதியும் ஜனாதிபதி வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றார். எனவே எதிர்வரும் காலங்களில் எவ்வாறு இந்த பட்டதாரிகள் இணைத்துக் கொள்ளப் போகின்றார்கள், யாழ்ப்பாணத்தினுடைய நிலவரம் எவ்வாறு மாறப்போகின்றது என்கின்ற எதிர்பார்ப்பு பலரிடத்திலே இருக்கின்றது. குறிப்பாக ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த பொழுது மக்களினுடைய வரவேற்பு அவ்வளவு அமோகமாக இருந்தது. குறிப்பாக ஒரு சிங்கள தலைவர் என்கின்ற ஒரு அடிப்படையிலே ஒரு ஜனாதிபதியை தமிழ் முஸ்லிம் என மொழி பாராது இனம் பாராது தெரிவு செய்த ஒரு கட்சியினுடைய தலைவராகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருந்திருந்தார். அங்கே அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே முக்கியமாக 3 ஆசனங்களை மக்கள் வழங்கியிருந்தார்கள். இருக்கக்கூடிய பழம்பெரும் தமிழ் கட்சிகளை பின்தள்ளி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இந்த ஆதரவு வழங்கப்பட்டிருந்தது. எனவே அந்த ஆதரவுக்கு பிரதிபலனாக அந்த மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஜனாதிபதிக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதே போன்றுதான் இந்த நிகழ்விலே பேசப்பட்ட ஒரு முக்கியமான இன்னும் ஒரு விடயம்தான் இருக்கின்றது. சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், கிறிஸ்டியன் மக்கள் என எல்லா இனங்களும் வாழக்கூடிய இந்த நாட்டிலே பொதுவான ஒரு விழாவை, ஒரு கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விழா, இந்த நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் இந்த நாட்டிலே அக்டோபர் மாதத்திலே கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினை ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே எந்த இனத்திற்கும் எந்த மதத்திற்கும் இல்லாது சாராது பொதுவான ஒரு விழாவினை ஏற்பாடு செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். மாதத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வருடம் அக்டோபர் மாதம் என்கின்ற ஒரு விடயத்தினை சொல்லியிருக்கின்றார். ஆனால் நாளை அவர் இதுவரை சரியாக குறிப்பிடவில்லை. எனவே இந்த விழா தொடர்பிலே மேலதிக தகவல்களை தெரிவிப்பதாக அறிவிப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். குறிப்பாக எல்லா இனங்களும் சமத்துவத்தை பேணி இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த அரசுக்கு, இந்த ஜனாதிபதிக்கு இருக்கின்றது என்கின்றதை இந்த அறிவிப்பின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். அபிவிருத்தி தொடர்பிலே நிறைய விடயங்களை பேசியிருக்கின்றார். எனவே தொடர்ச்சியாக நாங்கள் இது தொடர்பில் அவதானத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். நல்லது. பிக் நியூஸ் கொண்டு வரும் அடுத்த தகவல் தான் உங்களுக்கு தெரியும். யோசித்த ராஜபக்ஷ கைது விவகாரம் தொடர்பிலே பரவலாக பல கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக யோசித்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் 2வது முதல்வர். எனவே இவர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக 50 மில்லியன் 2 சரீர பிணையிலே இவர் அனுப்பப்பட்டிருந்தார். எனவே இது தொடர்பிலே சமூக வலைத்தளங்களிலே புகைப்படங்கள் கூட பரவி இருந்தன, வெளியாகி இருந்தன. இது தொடர்பில் இவருடைய கைது விவகாரம் சரியா, இவரை கைது செய்த விதம் சரியா என்கின்ற பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. இவரை கைது செய்த பின்னர் இவர் இருந்த இடத்திலிருந்து வெளியிட்ட புகைப்படம் தொடர்பிலே பல சர்ச்சைகளை சமூக வலைத்தளங்களிலே ஏற்படுத்தி இருந்தது, சர்ச்சைகளை வெளிக்காட்டி இருந்தது இந்த விடயம் தொடர்பிலே. அதே போன்றுதான் பின்னர் அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பிலே பரவலான கருத்துக்கள் வெளியாகி இருந்தன. இவ்வளவு சீக்கிரம் குற்றம் செய்த ஒருவரை எவ்வாறு விடுதலை செய்வது என்கின்ற கேள்விகள் கூட முன்வைக்கப்பட்டிருந்தது. நிதி மோசடி தொடர்பிலே தான் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே இது தொடர்பிலே எந்த விசாரணைகளும் நடத்தப்படாமல் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சமூக ஊடகங்களிலே அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் பலர் பேசியிருந்தார்கள். இந்த விவகாரம் ஒருபுறம் இருக்க,
மஹிந்த ராஜபக்ஷவினுடைய வீடு தொடர்பிலும் அவருடைய சொத்துக்கள் தொடர்பிலும் அவருடைய பாதுகாப்பு தொடர்பிலும் கடந்த வாரங்களிலே பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தில் கூட இது ஒரு பேசு பொருளாக மாறியிருந்தது. காரணம், மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கி இருக்கக்கூடிய வீடு தொடர்பிலே அரசாங்கம் இதுவரைக்கும் அந்த வீட்டிற்கான பல மில்லியன் ரூபாய்களை செலுத்தி கொண்டிருக்கிறது, கட்டணமாக செலுத்தி கொண்டிருக்கிறது, வாடகையாக செலுத்துகின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். ஜனாதிபதி களுத்துறையில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் போது இந்த விடயத்தை கூறியிருந்தால் அதன் பிறகு இந்த விடயம் சமூகத்தில் ஒரு பேசு பொருளாக வெளிவந்திருந்தது. எனவே அந்த வீட்டை பறிமுதல் செய்வதா அல்லது அந்த வீட்டில் வாடகை செலுத்தி மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி அங்கேயே தங்குவதா என்கின்ற விடயங்கள் தொடர்பிலே பேசியிருந்தார்கள். குறிப்பாக அல்லது ஜனாதிபதிக்கு வழங்கக்கூடிய ஒரு வீட்டை வழங்கி அதற்கான முடிவுகளை எடுப்பதா என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன. இல்லாவிட்டால் அவருக்கு வழங்கக்கூடிய சம்பளத்தில் 1/3 மாத்திரமே வழங்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன. எவ்வாறு இருப்பினும் இந்த விடயம் ஓரளவு சுமூகமான நிலைமையிலே இருக்கிறது. காரணம், இன்னும் எந்த முடிவுகளும் சரியாக எடுக்கப்படவில்லை. காரணம், முன்னாள் ஜனாதிபதிகள் பலர் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய வீடுகள் தொடர்பிலும் அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பிலும் பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய பாதுகாப்பு தொடர்பிலே 60 பாதுகாவலர்கள் வழங்கப்பட வேண்டும் அல்லது வழங்கி இருக்கின்றோம் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யுத்த காலத்திலே இருந்த ஒரு ஜனாதிபதி, யுத்தத்தை நிறைவு செய்த ஒரு ஜனாதிபதிக்கு பாதுகாப்புகள் அதிகமாக வேண்டும் என்கின்ற கருத்துக்களை அவருடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலும் சரி பாராளுமன்றத்திற்கு வெளியிலும் சரி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயம் தொடர்பிலும் கடந்த வாரம் பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தவிருப்பது இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் அல்லது தேர்தல் வரலாற்றில் அதிகமாக ஆசனங்களை பெற்ற ஒரு புதிதாக ஆட்சி அமைத்த ஒரு கட்சி என்கின்ற ஒரு விடயம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி என்கின்ற ஒரு விடயம் அனைவரும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக 159 ஆசனங்களை இவர்கள் பெற்று பாராளுமன்றத்திலே அமோக வெற்றி பெற்று பாராளுமன்ற தேர்தலிலே அமோக வெற்றி பெற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விடயம் தொடர்பிலே பரவலாக சமூகங்களுக்கு இடையிலும் சமூகத்து மத்தியின் இடையிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வாறு இந்த ஆட்சியை நாங்கள் கைப்பற்றுவது, எவ்வாறு இவர்களிடமிருந்து ஆட்சியை பிடிப்பது என்கின்ற பேச்சுவார்த்தைகள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு இரவிலும் சரி ஒவ்வொரு பகலிலும் சரி ஒவ்வொரு நொடியிலும் சரி இலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையில் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக பிரதானமான ஒரு கட்சியாக இருந்தது ஐக்கிய தேசிய கட்சி. கடந்த தேர்தலிலே அதனுடைய தேசிய பட்டியல் வாக்கு அடிப்படையில் ஒரே ஒரு தேசிய பட்டியலினூடாக ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். அதன் பிறகு அவர் தேசிய பட்டியலினூடாக வந்தவர் நாட்டினுடைய ஜனாதிபதியாக அரியாசனத்தில் அமர்ந்து சென்று விட்டார். இந்த முறை தேர்தலிலும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நிலைமை அவ்வாறு தான் இருந்தது. குறிப்பாக மலையகத்திலே யானை சின்னத்திலே போட்டியிட்டு ஒரே ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எவ்வாறு இருப்பினும் ஐக்கிய தேசிய கட்சி அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி SJB ஆகிய இரண்டு கட்சிகளும் இணைவது தொடர்பிலே பேச்சுவார்த்தைகள் சூடாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிளவுபட்டு பிரிந்து கொள்கை முரண்பாடு தலைமைத்துவம் என்கின்ற பல விடயங்களை முன்வைத்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சஜித் பிரேமதாசவுடன் வெளியேறி அதற்கு பிறகு இடம்பெற்ற தேர்தல்களிலே சஜித் பிரேமதாச அவ்வளவு பெரிதாக தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கவில்லை. காரணம், இடம்பெற்ற அத்தனை தேர்தல்களிலும் சஜித் பிரேமதாச தலைமைத்துவம் தோல்வியை தழுவியிருந்தது. இப்பொழுது இந்த இரண்டு கட்சிகளும் இணைவு தொடர்பிலே இணைந்து செயற்படுவது தொடர்பிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று முன்தினம் இறுதி முடிவு எட்டப்படும் என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருந்தது. பரவலாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் அங்கங்கே குழுமி ஒன்று சேர்ந்து இந்த இரண்டு கட்சிகளையும் இணைத்து எவ்வாறு இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவது என்கின்ற ஒரு விடயத்தை ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவருடன் அந்த உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றிருந்தார்கள். குறிப்பாக அது தொடர்பாக காணொலிகள் வெளியாகி இருந்தது. தமிழ் கட்சிகளினுடைய உறுப்பினர்கள், ஏனைய கட்சிகளுடைய உறுப்பினர்கள் என பலரும் ஒன்றிணைந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போன்று அது ஒரு புறம் இருக்கின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தைக்குரிய கம்மன்பில போன்றவர்களும் சென்றிருந்தார்கள். இன்னொரு புறம்
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. தங்களுடன் சேர்ந்து தங்களுடன் இருக்கக்கூடியவர்களை இணைத்து கொண்டு ஏனைய கட்சிகளுடன் இணைந்து எவ்வாறு நாங்கள் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவது, எவ்வாறு ஒரு பலமான எதிரணியை உருவாக்கி நாங்கள் மீண்டும் தேர்தலை உள்வாங்கி அதனூடாக ஆட்சியை பிடிப்பது என்கிற பேச்சுவார்த்தைகள் பரவலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் சர்வஜன பலய என்கின்ற அதிகாரம் என்கின்ற கட்சிக்கும் இடையிலும் பல பேச்சுவார்த்தைகள் கடந்த காலங்களிலே தேர்தல் முடிவுற்றதன் பின்பு நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடைய உறுப்பினர்கள் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவுடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள். இந்த அத்தனை பேச்சுவார்த்தைகளும் எவ்வாறு நாங்கள் அதிகாரத்தை பிடிப்பது, எவ்வாறு நாங்கள் மீண்டும் ஒரு தேர்தலுக்கு சென்று ஒரு ஆட்சி அமைப்பது என்கின்ற விடயம் தொடர்பிலே பேசப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த அரசாங்கத்தினால் எதிர்க்கட்சியை மிகவும் ஒரு வலுவற்ற கட்சிகளாக இருப்பதாக குறிப்பிடுகின்ற கருத்தினை புறக்கணித்து ஒரு சிறந்த ஒரு எதிரணியை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் செயற்படுவதாகவும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே எது எவ்வாறு இருப்பினும் இன்னும் நாங்கள் ஓரிரு வாரங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த கட்சிகளினுடைய கூட்டணிகள் எவ்வாறு அமையப் போகின்றது, யார் யாருக்கு என்னென்ன தலைமைத்துவம் செல்ல போகின்றது, யார் யார் கட்சிகளினுடைய புதிய கட்சிகளாக வரப்போகிறார்களா அல்லது இருக்கக்கூடிய கட்சிகளை இணைந்து ஒரு கட்சியின் கீழ் வரப்போகின்றார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்றைய பிக் மினிட்ஸ் தொகுப்பிலே அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போவது சர்ச்சைகளுக்கு பேர் போன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இலங்கை பாராளுமன்ற வரலாற்றிலே அல்லது இலங்கை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு அப்பால் சென்று இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சர்ச்சைகளுக்கு பேர் போனவராக இருந்தால் அது யாழ் மாவட்டத்தினுடைய சுயேட்சையாக தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் சென்ற வைத்தியர் அர்ச்சுனன் என்பதை எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். ஒவ்வொரு வாரமும் அவர் தொடர்பிலே ஏதாவது ஒரு விடயம் சமூக வலைத்தளங்களிலே பேசுபொருளாக இருக்கும். அதே போன்று அவர் தொடர்பிலே ஒரு செய்தி புதிதாக இருக்கும். எனவே அண்மை காலங்களிலும் சரி, உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற முதல் அமர்விலிருந்தே அவர் ஒரு சர்ச்சை நாயகனாக பேசுபொருளாக மாறியிருந்தார். இப்பொழுது ஒவ்வொரு விடயத்திற்கும் அவர் ஒவ்வொரு இடத்திற்கு அழைக்கப்பட்டார், விசாரணை செய்யப்பட்டார், பாராளுமன்றத்திலே பல விடயங்கள் பேசியிருந்தார். அண்மையிலே பாராளுமன்றத்திலே அவர் முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். தான் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கி இருப்பதாகவும் அந்த ஆதரவை தான் விலக்கிக் கொள்ளப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக அவருடைய நேரம் தொடர்பிலே இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு பின்னர் இப்பொழுது கடந்த வாரத்திலே அவர் யாழ்ப்பாணத்திலே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே அவரினுடைய நேரலைகள் சமூக வலைத்தளங்களிலே வெளியிடுகின்ற நேரலைகள் மிகவும் பிரபல்யமாக இருக்கும். எனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே தன்னை எவ்வாறு கைது செய்வது என்கின்ற போன்ற விடயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த விவகாரம் கூட கடந்த வாரங்களிலே சமூக வலைத்தளங்களிலும் சரி ஊடகங்களிலும் சரி பேசுபொருளாக இருந்தது. குறிப்பாக இந்த சிங்கள ஊடகங்களுக்கு மத்தியிலே இந்த விவகாரம் மிகவும் தெளிவாக அழகாக பேசுபொருளாக மாறியிருந்தது. அவர்களுக்கு ஒரு செய்தியாக இது அமைந்திருந்தது. உள்நாட்டினுடைய பல விடயங்களுக்கு அவதானத்தை செலுத்திவிட்டோம். இப்பொழுது நாங்கள் வெளிநாட்டினுடைய தகவல்களுக்கு அவதானத்தை செலுத்தலாம். இலங்கையிலிருந்து சர்வதேச ரீதியாக பேசப்பட்ட பல விடயங்களுக்கு அவதானத்தை செலுத்தவிருக்கின்றோம். குறிப்பாக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த ஜனவரி 19ஆம் திகதி இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்திருந்தது. குறிப்பாக பல காலம் கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு அப்பால் இந்த யுத்தங்கள் இடம்பெற்று 2 நாடுகளுக்கும் இடையில் யுத்தம் இடம்பெற்றது. காசாவிலே அதிகமான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். எனவே இதற்கு பின்னர் அவர்களுக்கு பெருமூச்சு விடும் விதமாக ஒப்பந்தம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக இந்த ஒப்பந்தத்திலே பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வாறு தான் இருந்தாலும் இந்த இஸ்ரேல் என்கின்ற நாடு காசாவை விட்டு வைக்காது என்கின்ற கருத்துக்கள் பரவலாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே காசாவினுடைய முழுமையான பகுதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஆரம்ப புள்ளியிலிருந்து மீண்டும் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது காசா இருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் இந்த ஒப்பந்தங்களுக்கு அடிப்படையிலே கைதிகள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய பிணைய கைதிகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருந்தது. எனவே அதற்கமைய பலஸ்தீனிய ஹமாஸ் போராளிகளினால் கைது செய்யப்பட்ட 33 கைதிகள் விடுதலை செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளும் அதேபோன்று இஸ்ரேலிய இராணுவத்தினரினால் கைது செய்யப்பட்ட 1900 கைதிகள் விடுதலை செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் அங்கேயும்
இஸ்ரேல் தனது அந்த சித்தாண்டித்தனத்தை காட்டிக்கொண்டு தான் இருக்கிறது. அவ்வப்போது சீண்டுவது, அவ்வப்போது பல விடயங்களை பேசுவது, இந்த கைது விவகாரங்களிலும் சில இழுபறிகளை செய்வது என்கின்ற பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் பல காணொலிகளுக்கு அவதானத்தை செலுத்தியிருந்தோம். இஸ்ரேலிய இராணுவம் அந்த காசாவினுடைய வீதிகளை எவ்வாறு சேதப்படுத்தி இருந்தது என்பது தொடர்பிலே பல காணொலிகள் சர்வதேச ஊடகங்கள், அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் தெளிவாக அந்த காணொலிகளை வெளியிட்டிருந்தது. இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வரும் நேரத்தில் கூட இவ்வாறான செயற்பாட்டில் அந்த இராணுவம் ஈடுபட்டிருந்தது. எனவே இதுவரைக்கும் காசாவிலே சுமார் எத்தனை கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்கின்ற பல கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருந்தார்கள். எனவே இப்பொழுது ஓரளவுக்கு காசாவிலே 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேல் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 600-400க்கும் இடைப்பட்ட கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே நேற்றும் கூட கைதிகள் பலர் காசாவிலிருந்து இஸ்ரேலிய கைதிகள் 8 பேர் விடுதலை செய்யப்படவிருப்பதாகவும், அதே போன்று இஸ்ரேலிய இராணுவத்திடமிருந்து 110 கைதிகள் விடுதலை செய்ய போவதாகவும் அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே இது தொடர்பிலே எல்லா நாடுகளும் அவதானத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஒப்பந்தம் நீடிக்குமா, இல்லை இந்த மக்களுக்கு நிம்மதி கிடைக்குமா என்கின்ற எதிர்பார்ப்பினை உலக நாடுகளே அவதானம் செலுத்தி கொண்டிருக்கிறது. பிக் மினிட்ஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் இறுதியாக அவதானத்தை செலுத்தவிருப்பது சீனாவினுடைய ஒரு தயாரிப்பு, சீனாவினுடைய ஒரு செயற்கை நுண்ணறிவு சார்ந்த விடயங்கள் தொடர்பிலேயே உலக நாடுகளே அவதானத்தை செலுத்தி இருக்கிறது. குறிப்பாக டீப் சீக் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். இந்த டீப் சீக் காரணமாக அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையில் பாரிய சரிவு ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமான நிறுவனங்களினுடைய பங்கு சந்தைகள் இவ்வாறு சரிந்திருக்கிறது. எனவே என்விடியா, அதே போன்று மைக்ரோசாஃப்ட், அதே போன்று ஆப்பிள் போன்ற மெட்டா போன்ற நிறுவனங்களினுடைய பங்குகள் ஒரே அடியாக ஒரே இரவில் பாரிய சரிவை சந்தித்திருக்கின்றது. காரணம், சீனாவினுடைய ஒரு செயலி இவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் இந்த பங்குச்சந்தை சரிவுகள் உலகளாவிய ரீதியிலே பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அமெரிக்கா தன்னால் மாத்திரமே இவ்வாறான செயற்கை நுண்ணறிவுகளை பயன்படுத்த முடியும், அல்லது தொழில்நுட்பத்திலே நாங்கள் தான் சாதனையாளர்கள் என்கின்ற நினைப்பினை, அவர்களுடைய எண்ணத்தினை உடைக்கும் வகையில் சீனாவினுடைய டீப் சீக் இவ்வாறு செயற்பட்டிருக்கிறது. ஒரே இரவிலே பாரிய சரிவினை சந்திக்க செய்திருக்கின்றது என்கின்ற பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது உலகம் முழுவதிலும் பேசு பொருளாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் கூட இந்த வாரத்திலே மிகவும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இது போன்ற பல தகவல்களை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நாங்கள் பிக் மினிட்ஸ் தொகுப்பின் ஊடாக உலக நிகழ்வுகள், உள்நாட்டினுடைய பேசுபொருளான விடயங்கள் பலவற்றை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த வாரம் நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.